வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸே பாராட்டுற அளவுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் இந்த வாரம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா அந்த ராணவை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் வரும்போது அவங்க வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ணலை, அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலையிடாமல் ஒரு சேஃப் கேம் விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணுறாங்க. செகண்டு ராணவ வந்து ஏன் நாமினேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேம்லேயே அவருக்கு வந்து குழப்பங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் அவர் யாருன்ற ஒரு விஷயத்துலேயே அவருக்கு வந்து குழப்பத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ராணவ வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காக இந்த பர்டிகுலர் ரீசன் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா வந்தப்போ இப்படி தான் வந்து ராணவ் அப்படின்ற மாதிரி வீட்லேயும் இருக்காரு அப்படின்றத சொல்லுவாங்க. பட் ராணவ் வந்து கண்டஸ்டன்ஸ்கிட்ட பேசும்போது, நான் வீட்டில் இப்படி கிடையாது, நான் இங்கே கேமுக்குன்னு ஒன்று விளையாடுறேன், ஸோ இது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் யாருன்றதில் அவருக்கே குழப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த காரணத்தை சொல்லி முத்துக்குமரன் வந்து ராணவை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து விஜய் விஷால் அண்ட் தென் பவித்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ விஜய் விஷாலை நாமினேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது விமர்சனம் வச்சா அதை வந்து காமெடியாக எடுத்துக்கிறாரு, அதை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் அவருக்கு வைக்கப்பட்ட விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலை வந்து ஜாக்லின் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. பவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி பவியை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணுறாரு. ஒன்று ராணவ் அண்ட் தென் அருண். ராணவை என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேம் புரிதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. வென் கம்பேர்ட் டு அதர் கண்டஸ்டன்ட்ஸ் அவரோட கேம் பிளான் வந்து சுத்தமாக வேறு மாதிரி இருக்குது. அது இந்த பிளாட்ஃபார்முக்கு, இந்த டாஸ்க்கு, இந்த கேமுக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ராணவை வந்து ரயான் வந்து நாமினேட் பண்ணுறாரு. அருணையும் வந்து ரயான் நாமினேட் பண்ணுறாரு இரண்டாவதா. ஸோ பாதுகாப்பாக விளையாடணும் அப்படின்ற பேரில் டாஸ்கில் அவர் நிறைய விஷயங்கள் வந்து நடுவில் பண்ணுறாரு. அது வந்து டாஸ்கில் விளையாடுறப்ப எங்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற மாதிரி அருணை வந்து நாமினேட் பண்ணுறாரு. ஸோ ரயான் வந்து அருண் அண்ட் தென் ராணவை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் தென் விஷாலை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அருணை ஏன் நாமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தேங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு விஷயம் அவருக்கு நடக்குது அப்படின்றப்ப அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட பங்களிப்பு கம்மியாகுது இந்த பர்டிகுலர் கேமுக்கு அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து காணாமல் போயிட்டாரோ, அதாவது அந்த விஜய் சேதுபதி சார் வந்து மைக்லேயே பேசுவார்ல, ஸோ அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு அப்புறம் அவர் 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ ஒரு விஷயத்தை அவர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்து அவரே வந்து காணாமல் போகிற மாதிரி வச்சிடறாரு. ஸோ அவர் அந்த மாதிரி காணாமல் இருக்கிறதுக்கு அவர் இங்கே வீட்டை விட்டே வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி அருணை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால். ஸோ ஆஸ் அ பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. பட் இந்த கேமுக்குன்னு வரும்போது அது வந்து சரிப்படாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. வெறும் காமெடி கவுண்டர் வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமை நகர்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு கேமுக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கணுமான்னு இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ கேமுக்கு இம்பேக்டாக இல்லாதனால விஜய் விஷாலை நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து விஜய் விஷாலை நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து 2 பேரை நாமினேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து முத்துக்குமரன் அண்ட் தென் ஜாக்லின். ஸோ முத்துக்குமரனை என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளேயரோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணி அவங்கள வந்து டவுன் பண்ண வச்சு அவர் ஒரு கேம் விளையாடுறாரு. ஸோ இப்போ என்னையும் ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற பட்சத்தில் எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு விஷயம் சொன்னால் நாங்கள் அதை அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு அதை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை டவுன் பண்ணி அதை ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக நாங்கள் முத்துக்குமரனை வந்து நாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினை வந்து என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து விளையாடுறாங்க, ஒரு சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினை வந்து சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக். ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக்கோட இன்புட்ஸ் வந்து நல்லா இருக்குது, அவங்களோட சீனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை வந்து அவர் எடுத்துக்கிட்டு அதே பர்டிகுலர் ரீசனை வந்து சேஃபாக விளையாடணுன்ற பட்சத்தில் அவர் ஒரு ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் வந்து சமாதானம் பேசி அந்த விஷயத்தை அப்பயே சால்வ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் வந்து விளையாடுறாரு. ஸோ அதனால் தீபக்கை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து தீபக்கை நாமினேட் பண்ணுறாரு. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின். ஸோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செங்கல் டாஸ்கில் முத்துக்குமரன் கூட ஒரு அலைன்ஸ் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன்ட்ட சொல்லவே அவங்க வந்து
வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அந்த பர்டிகுலர் டாஸ்கில். ஸோ அடுத்த 3 வாரங்களில் இதே மாதிரி அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க இந்த கேம் விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாக்லினை விஜய் விஷால் வந்து நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அருண் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணுறாரு, மஞ்சரி அண்ட் தென் ஜாக். ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் உண்மையாக நடந்திருக்கும், அதை வந்து மறுபடியும் பேசி அது வேற மாதிரி நடந்த மாதிரி போர்ட்ரேயல் பண்ணுறாங்க. அது வந்து இந்த பர்டிகுலர் கேமுக்கு வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் வந்து அவங்க அம்மாவுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பு நம்ம பார்த்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பட் அவங்க அதை வந்து வேற மாதிரி போர்ட்ரேயல் பண்ணதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி மஞ்சரியை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜாக்லின் வந்து எதுக்காக நாமினேட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் டைப். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்கிறதுக்கே வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது, தப்பாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, அதனால் அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து ராணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி அண்ட் தென் ரயானை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ மஞ்சரியை நாமினேட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு சாதகமாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்றத சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. ரயானை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் நிறைய வெளியே வந்து ஒரு நிறைய பேர் கூட கேம் விளையாடாத மாதிரி இருக்குது, ஒன்லி வித் ஸ்பெசிஃபிக் பர்சன் அவர் வந்து கேமை வந்து கடத்துறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரயானை வந்து நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தீபக் யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணவ் அண்ட் தென் பவி. ஸோ தட் ராணவ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக சொல்லிட்டாரு, இந்த கேமுக்கு ஒரு இடையூறாக தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ராணவ வந்து டேரெக்டாக நாமினேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பவிக்கு ஃபயர் மோட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, பட் ஐ கான்ட் சி தட் ஃபயர் மோட் அப்படின்ற மாதிரி பவியை நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா தீபக் அண்ட் தென் ரயானை நாமினேட் பண்ணுறாங்க. தீபக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து வேற ஒரு குரூப்பால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அந்த டிசிஷனை எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அதனால் நான் தீபக்கை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தீபக்கை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரயானை நாமினேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் நிறைய இடத்துல குட் பாயிண்ட்ஸ் வந்து வைக்கிறாரு, பட் அவருக்கு வந்து இன்னும் நிறைய குட் பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது, பட் அவர் வந்து தயங்குறாரோ, அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ரயானை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமினேட் ஆனது யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா அண்ட் தென் முத்துக்குமரன் வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அதனால் அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒருத்தரை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கீங்க, அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டினார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட கேம் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.